திருமணம் கைகூட பெரியவா தந்த அம்பாள் படம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது ஆன்றோர் வாக்கு. ஆனால் தங்கள் பெண்ணுக்கோ அல்லது பிள்ளைக்கோ இன்னும் நல்ல மன வாழ்க்கை அமையவில்லை என்று கவலைப்படும் பெற்றோர்கள் பலர் இன்றைக்கும் இருக்கவே செய்கின்றனர். 1960களின் தொடக்கத்தில் பல பெற்றோர்கள் மகா சுவாமிகளை தரிசித்த போது தங்களின் பிள்ளைகளுக்கு திருமணம் தடைபட்டு வருவதாக தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களின் கவலையை போக்குவது போல் மகா சுவாமிகள் பவானி அம்பிகையின் திருவுருவ வண்ணப்படத்தை உரிய மந்திரம் மற்றும் பூஜிக்கும் முறையுடன் அனுகிரகம் செய்து அருளினார். பூஜிக்கும் முறை: அம்பிகையின் படத்தை பிரேம் செய்து பூஜை அறையில் வைத்து தினமும் காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு அம்பிகையையும் மகா சுவாமிகளையும் தியானித்துவிட்டு முதல் நாள் அம்பிகையின் நெற்றியிலும் வலது திருவடியிலும் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து படத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள சமஸ்கிருத ஸ்லோகத்தை பாராயணம் செய்து பழமோ அல்லது சுத்த அன்னமோ நிவேதனம் செய்ய வேண்டும். சமஸ்கிருத மொழி தெரியாதவர்கள் இந்த பக்கத்தில் உள்ள தமிழ் ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொட்டு வீதம் பிரதட்சணமாக, அதாவது இடமிருந்து வலமாக படத்தை சுற்றி வைத்துக் கொண்டு வர வேண்டும். அம்பிகையின் இடது திருவடியில் நிறைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஸ்லோக பாராயணத்துடன் நிவேதனமும் செய்ய வேண்டும். பூஜை யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்தான் செய்ய வேண்டும். ஒரு பிரதட்சணம் பூர்த்தி அடைவதற்குள் திருமணம் கூடி வரும். சில காரணங்களால் திருமணம் கூடி வரவில்லை என்றால் வைத்த பொட்டுகளை துடைத்துவிட்டு மறுபடியும் பூஜையை தொடங்க வேண்டும். 2வது பிரதட்சணம் நிறைவு பெறுவதற்குள் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் என்பது பலரும் அனுபவத்தில் கண்ட உண்மை. திருமணம் கைகூட பெரியவா தந்த அம்பாள் படம் டிஸ்கிரிப்ஷனில் பெரியவா அருளிய ஸ்லோகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை படித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.